எல்லோரும் இன்புற்றிருப்பதை தவிர வேறொன்றும் அறியேன் பராபரமே. மனம் ஒரு போக்கு, அது எந்த வழியில் போகுதோ அந்த வழியில் நம்ம போகிறது தான் என்றைக்குமே நல்லது. மனம் போகணும், ஒரு செய்தியை சொல்லணும் மைண்டு, இதெல்லாம் இது கரெக்டு, இதெல்லாம் தப்பு, இந்த இடத்துல இது பண்ணாத, இது செய்யாதுன்னு சொல்லணும். பெரும்பகுதி நம்ம என்ன பண்ணுறோம்னா அதையெல்லாம் மீறி செஞ்சு தான் பல இடத்துல பல்பு வாங்குகிறோம், பல இடத்துல கடனை வாங்குகிறோம், பல இடத்துல பிரச்சனையை வாங்குகிறோம். ஆனால் மனசு முதல்ல சொல்லும் போதே அது ஓகே பண்ண தெரியாது. சிபாரிசுக்கு நம்ம என்ன பண்ணுவோம்னா வேறு எதையாவது கடந்த காலத்தில் நடந்த உதாரணங்களையெல்லாம் எடுத்துப்போம். இந்த வாரம் நம்ம ஒரு முக்கியமான செய்தி பேச போகிறோம். நம்ம வீட்டில் எதெல்லாம் இருக்கக்கூடாது, எதெல்லாம் இருந்தால் தரித்திரியம், எதெல்லாம் நம்ம வீட்டில் அமையக்கூடாது, முக்கியமாக மறைமுகமாக நம்மளை பாதிக்கப்படக்கூடிய விஷயங்களை பற்றி பேச போகிறோம். ரொம்ப முக்கியமாக பாதிக்கப்படக்கூடிய விஷயங்கள், என்னத்தினால நம்ம வீடு பாதிக்குதுன்னே பல பேருக்கு தெரியாது. நண்பர்களே, இந்த பதிவு ரொம்ப ஒரு முக்கியமான பதிவு. இதை முடிஞ்ச வரைக்கும் ஷேர் பண்ணுங்கள். முடிஞ்ச வரைக்கும் எல்லோரும் நல்லா இருக்கணுங்கிற எண்ணத்தை நம்ம கொண்டு வாங்க. ஒரு சந்தோஷமாக ஒரு பணம் வருது, நிறைய வெற்றி கிடைக்கிது, ஆனால் தங்க மாட்டேங்குது. நல்லா கல்யாணம் பண்ணி வைக்கிறோம், ஆனால் கல்யாண வாழ்க்கையில் ஃபெயிலியர் ஏற்படுது. இதுக்கெல்லாம் என்ன காரணம்? நமக்குன்னு சில ப்ரொசீஜர் இருக்குது. குடும்பத்தில் இப்படி தான் இருக்கணும், இந்த செடி தான் வளர்க்கணும், இந்த பிராணி தான் வளர்க்கணும், இப்படி தான் பொருட்கள் வச்சுக்கணும், நம்ம வீட்டில் நம்மளை மீறி ஒரு பொருள் உள்ளே வரக்கூடாது. இதையெல்லாம் நம்ம திங்க் பண்ணால் நம்ம வாழ்க்கை நல்லாயிருக்கும். வீட்டில் வளர்க்கக்கூடாத செடிகள் என்னென்ன? முதல்ல முள் செடி வளர்க்காதீங்க. இந்த முள் செடின்னு சொல்லுவாங்க, நிறைய அழகுக்காலாம் இப்போ முள் செடி வைக்கிறோம். முள் செடிகள் எதுவுமே வளர்க்க வேண்டாம். அதுமாரி நம்ம வீட்டில் ஒரு செடி செத்து போயிடுச்சு, உலர்ந்து போயிட்டு அப்படின்னா அதை தூக்கி எரிஞ்சிருங்க. அது நம்ம கண்ணில் தெரியும், ஆனால் பார்த்துக்கிட்டே இருப்போம். ஆனால் அதை நம்ம தூக்கி எறிய மாட்டோம், அப்படியே வச்சுருப்போம். அதுமாரி பார்த்திங்கன்னா பெரிய வேர் பரவக்கூடிய மரங்களை வீட்டில் வளர்க்காதீங்க. பெரிய வேர் பரவக்கூடிய மரங்களை வீட்டில் வளர்க்காதீங்க. அதேமாரி மிக அதிகமாக, அதாவது பார்த்திங்கன்னா செடி கொடியெல்லாம் நிறைய வளர்ந்துக்கிட்டே இருக்கும். ஒரு சொல்லுவாங்க பேய் பிசாசு மாரி வளரும்னு சொல்லுவாங்க. அது மாதிரி விஷயங்களை வளர்க்காதீங்க. அந்த ஆசைக்காக வளர்ப்போம், நம்மளே ஒரு கட்டத்தில் அதை தூக்கி எறிஞ்சிரும். அதெல்லாம் நெகட்டிவ். அதே பார்த்திங்கன்னா துளசி வளர்க்கணும், துளசி செடி வளர்க்கணும், நல்ல சக்தி தரும். மல்லிகைப்பூ, மல்லிச்செடி வளர்க்கணும். மரத்தில் பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் ஒரு தோட்டம் இருக்குன்னா கண்டிப்பாக ஒரு பனைமரம் வைங்க. உங்களுக்கு இடம் பேக்ரவுண்டில் ஒரு இடம் இருக்குது அப்படின்னா பனைமரம் வைங்க, ரொம்ப விசேஷம். நிறைய பேருக்கு அது தெரியாது. பனை மரம், ஒத்த பனைமரம் ஒன்று வச்சிங்கன்னா அது தானாக வரும். பழம் வாங்கி அதை புதைச்சி வச்சிட வேண்டியது. பனைமரம் வந்ததுன்னா ரொம்ப விசேஷம். குலதெய்வமே அங்கே உட்காரும். ஆனால் பெரிய இடமா இருக்கணும். வீடு சின்ன இடத்துல கொண்டு போய் வச்சிடாதீங்க, பனைமரம் செட் ஆகாது. பெரிய இடமாக இருந்தால், இடம் உங்களுக்கு தோட்டங்கள் அது மாதிரி இருந்தால் ஒரு பனைமரம் கண்டிப்பாக வைக்கணும். வீட்டில் வளர்க்கக்கூடாத பிராணிகள், அதிகமாக சத்தம் போடக்கூடிய பறவைகள் நம்ம வீட்டில் வளர்க்கக்கூடாது. எனி டைம் ரொம்ப சத்தம் போடுற பறவைகள் முக்கியமாக வாஸ்துக்கு நல்லதில்லை. ஆந்த வீட்டுக்குள்ளே வராமல் பார்த்துக்குங்க. காகம் கூட பார்த்திங்கன்னா ஒரு சில நேரம்தான் கத்தணும், கரைக்கணும். சும்மா காகம் கற்றுக்கிட்டு இருக்கக்கூடாது. அந்த சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, காலையில் நீங்கள் காகத்துக்கு ரொட்டி பிஸ்கட்டு போடுறது நல்லது, மத்தியானம் சாப்பாடு போடுறது ஒரு வேலை, அந்த வேலைகளுக்கு கூப்பிடணும். எனி டைம் அதை சும்மா இருக்கிற மாதிரிலாம் செஞ்சிட்ருக்கக்கூடாது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஆந்த வீட்டுக்குள்ளே வராமல் பார்த்துக்குங்க. முக்கியமாக நெகட்டிவ் எனர்ஜி, பயம் அப்படிங்கிற உள்ள விஷயங்கள் பார்த்திங்கன்னா இப்போல்லாம் அந்த ஸ்னேக்ஸ் சம்பந்தமாக ரொம்ப கவனமாக இருங்க.
அதுமாரி அழுக்கு சூழல், இந்த பிராணிகளில் செல்ல பிராணிகள்லாம் வளர்ப்போம், நாயெல்லாம் வளர்க்குறோம்ல, அது ரொம்ப அழுக்காக இருக்குது, இல்லை நிறைய முடி கொட்டுது, அதெல்லாம் கொஞ்சம் பார்த்து இருங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா சில பிராணிகளில் உடல்நலங்கள் சரியில்லாத போது அந்த பிராணிகளை தொடர்ந்து நம்மளால் கண்டினியூவாக வளர்க்கும்போது பார்த்து வளர்க்கணும். முக்கியமாக பார்த்திங்கன்னா பராமரிப்புங்கிறது இந்த நாய் வளர்க்குறவங்க, பூனை வளர்க்குறவங்களுக்கெல்லாம் பராமரிப்பு அவசியம். பராமரிப்பு இல்லாமல் வளர்க்குறதுக்கு முயற்சி பண்ணாதீங்க. வீட்டில் இருக்கக்கூடாத பொருட்கள் பார்த்திங்கன்னா கண்ணாடி உடஞ்சிருச்சுன்னா முதல்ல நவுத்திருங்க. விக்கிரகங்கள் உடஞ்சிருச்சு, சுவாமி ரூமில் விக்கிரகங்கள் உடஞ்சிருச்சுன்னா முதல்ல நவுத்திருங்க. சின்ன விக்கிரகமாக இருக்கும், உடஞ்சிருக்கும், கிளாஸ் உடஞ்சிருக்கும், அது நம்ம பொருட்கள் வாழ்க்கையே தடைப்படும். நின்று போன கடிகாரம் நின்று போயிட்டுன்னா ஒன்று பேட்டரி மாற்றுங்க, இல்லைன்னா கடிகாரத்தை எடுத்துருங்க, உங்கள் முன்னேற்றம் நின்றுடும். அதே மாதிரி வேலை செய்யாத எலக்ட்ரானிக்கல் பொருட்கள், ஒரு ரூமில் பார்த்திங்கன்னா 3 பல்பு இருக்கும், ஒரு பல்பு யூஸ் ஆகாது, அதை நம்ம யதார்த்தமாக மறந்து போடுவோம் அந்த சுவிட்சை. உடனடியாக அந்த பல்பெல்லாம் மாற்றணும். எலக்ட்ரானிக்கல் நெகட்டிவ் எரிசக்தி அதெல்லாம். அதுமாதிரி யூஸ் இல்லாமல் அடுப்பு இருக்கும், அது வைக்கக்கூடாது. ஒத்த அடுப்பு வைக்கக்கூடாது. சில பேர் ஒரு சிங்கிள் ஸ்டவ் ஒன்று வச்சுருப்பாங்க, ஒத்த இந்த கேஸ் ஸ்டவ்லேயே, அது வேண்டாம். அதேமாதிரி பார்த்திங்கன்னா அழுகை காட்சிகள், போர் சண்டைகள் உள்ள படங்கள் எதுவும் வைக்காதீங்க. போர் உள்ள இப்போ மகாபாரதத்திலே நிறைய போர் படம்லாம் இருக்குது, அதெல்லாம் நிறைய வீட்டில் பார்க்குறோம், வேண்டாம். சண்டை காட்சிகள், அழுகை காட்சிகள் உள்ள படங்கள் எதுவும் வீட்டில் வைக்காதீங்க. முக்கியமாக பணப்பை காலியாக இருக்கக்கூடாது, ஏதாவது ஒன்று அதில் போட்டு இருக்கணும். ஒரு 10 ரூபா பணமாவது 10 ரூபாயை 100 ரூபாயை எடுத்து 10 ரூபாயை எடுத்து அதில் போட்டு வைக்கணும். பூஜை இடத்துல குப்பை இருக்கக்கூடாது, பெருத்த நஷ்டத்தை ஏற்படுத்தும். முக்கியமாக வீடு நல்லா இருக்கணும், எனர்ஜி நல்லா இருக்கணும்னா வீடு காற்றோட்டமாக இருக்கணும், இருண்டு இருக்கக்கூடாது. நிறைய எல்லாமே இப்போ லைட்டு ரொம்ப கம்மியாக தான் போட்டுக்கிறோம், போட்டால் ஒன்று பவராக போடுறோம், இல்லைன்னா சுத்தமாக கம்மி பண்ணிடுறோம். இரவில் ஏதாவது ஒரு ஒளி நம்ம வீட்டு ஹாலில் ஒரு லைட்டு எரிஞ்சிக்கிட்டே இருக்கிற மாதிரி பார்த்துங்க. டோட்டலி வீடு ஃபுல்லாக லைட் ஆஃப் பண்ணியிருக்க வேண்டாம், ஹாலில் ஏதாவது ஒரு லைட்டு, சின்ன லைட்டு எரிஞ்சிக்கிட்டே இருக்கிற மாதிரி. எந்த ரூமை திறந்துட்டு நீங்கள் ஹாலுக்கு வந்தாலும் அந்த ஹாலில் ஒரு பல்ப் எரியணும், அதுமாரி பார்த்துங்க. வீடு இருண்டு இருக்கக்கூடாது. காற்றோட்டம், காலையில் ஒரு தடவை கதவெல்லாம் திறந்து விட்டுணும், ஈவினிங் மத்தியானம் ஒரு தடவை கதவை திறந்து விட்டுணும், திருப்பி மூடணும். காற்றோட்டத்தை உள்ளுக்குள்ளே கொண்டு வாங்க, அப்போ தான் மன அழுத்தங்கள் போகும். மனசு ரொம்ப சங்கடமாக இருக்குன்னா வீட்டு ரூமுக்குள்ளேயோ வீட்டுக்குள்ளேயோ உட்காந்து எந்த முடிவும் எடுக்காதீங்க. மொட்டை மாடி இருந்தால் மொட்டை மாடிக்கு போயிடுங்க, பால்கனி இருந்தால் பால்கனிக்கு போயிடுங்க, இல்லை வெளியிடங்களில் போய் பேசுங்க, மன அழுத்தம் குறையும். அசுத்தம் இருக்கக்கூடாது, மறைமுகமாக பாதிக்கும். நம்ம சுத்தமாக இருக்கணும். நீங்கள் துணிமணியாக இருக்கட்டும், அதை மடித்து இருக்கணும். அழுக்கு துணிகளை ஒரு இடத்துல தான் போட்டு அதை மூடி வைக்கணும். இதெல்லாம் வாஸ்து ரகசியம். வாஸ்து ரொம்ப இதில் தான் வேலை செய்யும். வாஸ்துக்கு ஸ்ட்ராங்கான ரகசியம் பார்த்திங்கன்னா, காலையில் நம்ம வீட்டுக்குள்ளே ஒரு ஒளி வரணும். அப்போ சூரிய ஒளி கண்டிப்பாக வரணும் வீட்டுக்குள்ளே. அப்போ என்ன பண்ணணும், ஜன்னல் இந்த ஸ்க்ரீன்லாம் போட்டிருந்தோம்னா அந்த ஸ்க்ரீன்லாம் அப்போ திறந்து வச்சிடணும். ஜன்னலை திறக்கலைனாலும் ஸ்க்ரீனை திறந்து வச்சிடணும், அதோடைய தாக்கம் உள்ளே வரும். வாரத்துக்கு ஒரு நாள் கண்டிப்பாக வீட்டை சுத்தம் பண்ணணும், மாப்பு போடணும். நல்லா பெருக்கிட்டு ஒரு பக்கெட்டு ஜலத்தில் ஒரு சிட்டிகை உப்பு, அது பச்சை கற்பூரம் ஒரு சிட்டிகை போட்டு நல்லா மாப்பு போட்டுட்டு, அப்புறமா என்னென்ன கலக்கணுமோ அந்த கெமிக்கல்லாம் நீங்கள் கலந்து போடுங்க. நல்ல வாசனையான அகர்பத்திகள், தீபம் ஏற்றி வைங்க. வாசனை நெய் தீபம் ஏற்றுங்க, முடிஞ்ச வரைக்கும் நெய் தீபம் ஏற்றுங்க. வீட்டில் ஒரு நெய் தீபமாவது ஏற்றுங்க. வீட்டில் நம்ம வீட்டில் இருக்கிற பொருட்கள் தான் நம்ம வீட்டில் நல்ல வாழ்க்கையை உருவாக்கும். நமக்கே நம்ம வீடு பிடிக்கணும். சில பேர் பார்த்திங்கன்னா அந்த டிவி ஸ்டாண்டுக்கிட்ட எல்லாம் வச்சுருப்பாங்க. சில பேர் பார்த்திங்கன்னா அந்த பெட் அது என்ன சொல்லுவாங்க, சாப்பிட்ற டைனிங் டேபிள், அதில் பார்த்திங்கன்னா எல்லா பொருளும் உட்காந்துருக்கும். எது எங்கெங்கே இருக்கணுமோ அதான் இருக்கணும். எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் இருக்கிறது எல்லாத்தையும் டெலீட் பண்ணிகிட்டே இருங்க. இப்படி யோசிக்க ஆரம்பிங்க. நிச்சயமாக அந்த வீடு ரகசியத்தை உண்டாக்கும், வீடு நல்ல லாபத்தை கொடுக்கும். இந்த வாஸ்து விஷயங்கள் உங்கள் வாழ்க்கையில் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும்.
வீட்டுக்கு தேவையான வாஸ்து இதுதான். இதெல்லாம் முதல் கட்டம். அடுத்த கட்டத்தை பற்றி இன்னொரு பதிவில் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். நல்லது நடக்கும். இதை தொடர்ந்து செஞ்சு பாருங்கள், நல்லதே நடக்கும். உங்கள் அதிர்ஷ்டத்திற்கான தீர்வு: கல்வி, பதவி, யோகம், தொழில் வளர்ச்சி பெருக. ஜாதகம், வாஸ்து, திருமண பொருத்தம் பார்க்கவும், பிரசன்னம் கேட்கவும். பாசிட்டிவ் லயன் டாக்டர் சிவஸ்ரீ மணிகண்ட சிவம். தொடர்பு கொள்ள வேண்டிய வாட்ஸ்அப் எண் 7904137178.